தம்பிகளே, இப்பொழுது நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ அதேபோல் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து 5 பெட்டிகளிலும் நகைகள் நிரம்பும் வரை நாம் கொள்ளையடிப்போம். அதன் பின் ஆளுக்கு ஒன்றாக பிரித்து எடுத்துக்கொள்வோம். என்ன? ஆகட்டும் அண்ணா. கல்லெஞ்சம் கொண்ட கொள்ளைக்காரர்களே, பொதுமக்கள் பாடுபட்டு வியர்வை சிந்தி உழைத்து சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிக்கும் உங்களுக்கு பேராசை பூதமான நான் பேராசையை கொடுத்து சரியான பாடம் புகட்டுகிறேன். அனைவரும் பேராசை கொள்க. எப்போது 5 பெட்டிகள் நிறைவது, எப்போது அதில் ஒரு பெட்டி நமக்கு வந்து சேர்வது? இந்த 4வருக்கும் உணவில் விஷம் வைத்து கொண்டு விட்டால் நமக்குத்தான் இந்த எல்லா நகைகளுமே சொந்தம். நான் போய் அப்பாவுக்கு உதவியாக இருந்து சமைத்து உணவுகளை எடுத்து வருகிறேன். போய் வா. ஐயோ, கருவறை பெட்டியை நினைக்க நினைக்க நகைகள் அனைத்தையும் இப்போதே நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. கேட்டால் தரமாட்டார்கள். இவர்கள் 4வரையும் கொன்றுவிட்டால் மொத்த நகையும் நமக்கே. எப்படியும் இவர்கள் உணவருந்திய பின்னால் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும். தண்ணீரில் விஷம் கலப்போம். அண்ணா, நான் போய் நாம் உணவருந்த தேவையான அளவுக்கு நீர் கொண்டு வருகிறேன். என் தந்தை ஏன் தான் 5வரை பெற்றாரோ? நான் ஒருவனாக இருந்திருந்தால் இவை அனைத்தும் எனக்கு மட்டும்தானே. தம்பி, உப்புக்கு சப்பானியாக நம்மோடு கொள்ளைக்கு வரும் மற்ற 3வருக்கும் கொள்ளையடித்த நகைகளில் சமபங்கு கொடுக்க என் மனம் ஒப்பவில்லை. ஆமாம், எனக்கும் தான். மற்ற 3 தம்பிகளையும் கொன்றுவிட்டு நகைகளை நாம் சமபங்கு போட்டுக் கொள்ளலாம். நான் தயார். அப்படியானால் குருவாளை எடு, முதலில் இவனை குத்திக் கொள்வோம்.
உணவை வாயில் வைத்ததும் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அதன் பிறகு நான் தான் அத்தனை சொத்துக்கும் அதிபதி. இங்க யாரையும் காணமே. எல்லாரும் தானாவே தற்கொலை பண்ணிட்டாங்களா? காலகால விஷயத்துக்கு யாராலும் தப்ப முடியாது. நான் செல்வந்தனாவதை யாரும் தடுக்கவும் முடியாது. அண்ணா 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 அண்ணா, என்ன ஆனதண்ணா? மயக்கமா? இறந்து கிடக்கிறாரே, நமக்கு வேலை இல்லாமல் போய்விட்டதே. மற்றவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? எப்படியோ 3 பேர் கதையும் கச்சிதமாக முடித்து விட்டோம். சரி, நகைகளை பங்கு போட்டுக் கொள்ளலாமா? இரவு கண்விழித்து கொள்ளையடித்ததும் இப்பொழுது இவர்கள் 3 பேரையும் கொன்றதையும் சேர்த்து அலுப்பு அதிகமாகிவிட்டது. இனி எந்த பங்காளி வரப்போகிறான்? உணவு அறிந்துவிட்டு பங்கு போட்டுக் கொள்ளலாமே. அதுவும் சரிதான். அண்ணா, சீக்கிரம் சாப்பிடலாம். சீக்கிரம் போடு.
கண்ணுங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களாடா? டேய், ஏன்டா இப்படி கிடக்குறீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் அப்பா கபாலி, டேய் கபாலி, மற்றவங்கெல்லாம் எங்க? செங்கோடா, 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 என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஏன்டா இப்படி எல்லாரும் உழுது கிடக்குறீங்க? என்ன ஆச்சு? சமைச்சு வச்சுட்டு வர்றதுக்குள்ள என்னடா நடந்துச்சு? செங்கோடா, செங்கோடா, எழுந்திரிடா, எழுந்திரிடா. மகனே செங்கோடா, என்ன பாருடா, என்ன விட்டுட்டு போயிட்டீடா. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். யார் நீ? என்ன ஜெயிச்சிட்டேன்? நானா? நான் தான் பேராசை பூதம். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட உன்னை உன் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அழிச்சு நான் ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா என் பிள்ளைகளை எல்லாம் கொண்டது நீதானா? ஆமா ஆமா, நானே தான். துரோகி பூதமே, ஏன் இப்படி பண்ண? பேராசை பெரும் நஷ்டங்கிறத இந்த உலகம் உணரணும், அதுக்காகத்தான். என் வேதனையே இந்த உலகுக்கு போதனையாக்க நீ யார்? நான் உன்னை விடமாட்டேன். இனிமே என்ன போல யாரையும் முன்னால கண்ணீர் விட வைக்க மாட்டேன். எந்த பொன்னையும் பொருளையும் காட்டி என்னை பேராசைப்பட வச்சு இப்படி என்ன அழ வச்சியோ, அந்த பொன்னையும் பொருளையும் வச்சு பூட்டி வைக்கிற அந்த பெட்டியிலேயே உன்னையும் சிற வைக்கிறேன். உன் நிலைமையை கேள்விப்பட்டு உன்மேல் இறக்கப்பட்டு தன்னலம் கருதாத யாராவது ஒருவன் வந்து உன்னை விடுவிக்கும் வரை நீ இந்த பெட்டிக்குள்ளேயே இருந்து சித்திரவதைப்படு. ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி, என் சாவி, ஐயோ என் சாவி, என் சாவி, ஐயோ 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 என் சாவி. சாவி, என் சாவி, சாவி, ஐயோ என் சாவி, சாவி, என் சாவி, ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி, சாவி, ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி, என் சாவி போகுது, ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி, ஐயோ என் சாவி போகுது, என் சாவி, ஐயோ என் சாவி, என் சாவி, ஐயோ என் சாவி, என் சாவி, என் சாவி, ஐயோ 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 என் சாவி, சாவி, ஐயோ என் சாவி, என் சாவி. Stop it!
சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? ஆமா, ஜோக்கு தான். சூப்பர் ஜோக். ஏய், சும்மா கிண்டல் பண்ணாத. நான் கனவு கண்டதும் உண்மை, புக்கில் படிச்சதும் உண்மை. அப்ப அந்த தங்க புதையல் உண்மையிலேயே இப்ப இருக்குன்னு சொல்றியா? ஆமா. டேய் கௌதம், உண்மையிலே இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. ஏய் கௌரி, அந்த புக் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் பேசுற, இப்படியெல்லாம் பண்ற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஒழுங்கா நீயே அந்த புக்கை தூக்கி குப்பையில போட்டுரு, இல்லைன்னா நானே போட்டுருவேன். டேய் கௌதம், நான் சொல்றத நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா அந்த புக்கு மேல மட்டும் கையை வச்ச நடக்கிறதே வேற. நான் வரேன். இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே.